எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமோ இருந்துச்சுன்னா கீழே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வி இருந்தாலும் கூட உங்களோட பிறந்த தேதி, பிறந்த மாதம், பிறந்த வருடம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்களோட பெயரை குறிப்பிட்டு உங்களோட கேள்வியை நீங்கள் குறிப்பிடும் போது கண்டிப்பாக என்னோட கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுறேங்க. இதோடய நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கும்ப ராசியில பிறந்தவளுக்கு 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவா பார்க்க போறோங்க. இந்த டிசம்பர் மாதம் என்னென்ன மாற்றங்களை தரப்போது, என்னென்ன புது விஷயம் நடக்க காத்துட்டு இருக்குன்னு சொல்லி தெளிவா பார்க்கலாம். அதோடு மட்டும் இல்லாம இந்த மாதம் குறிப்பா 2 நபர்கள் ஒரு ஆதாயம் காத்துட்டு இருக்கு. அது யார் யாருன்னு சொல்லி தெளிவா பார்க்கலாம் வாங்க. கும்பராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். கும்பராசி கால புருஷனுக்கு லாபஸ்தானமா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதமும், சதயம் முதல் 4 நட்சத்திர பாதங்களையும், பூரட்டாதி முதல் 3 நட்சத்திர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த கும்பராசி. கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது கடந்த காலங்களில் ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமா இருப்பாருங்க. ராசிக்கு பாக்கியத்துல சூரியன் நீச்சம் பெற்ற தன்மையில இருந்திருப்பார். அதே மாதிரி குருவும் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 4ல வந்து வக்ரம் பெற்ற தன்மையில ஒரு சாதகமற்ற தன்மையில தான் இருந்திருப்பார். சரிங்களா? அந்த அளவுக்கு நிறைய கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலங்கள்ல சிறப்பா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ புதிய முயற்சிகள், நிறைய தடைகள், நிறைய தாமதங்களை கொடுத்துருக்கும், நிறைய தோல்விகளை கொடுத்துருக்கும். அது மட்டும் இல்லாம முக்கியமா ஒரு விஷயத்துக்காக நீங்க முயற்சிகள் எடுக்கும்போது அந்த அந்த முயற்சியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாம ராசிக்கு 7ஆம் அதிபதி பாக்கியத்துல போய் நீச்சம் பெற்று இருந்ததுனாலையும், ராசிக்கு 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்வை செய்ததுனாலையும் பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், சண்டைகள், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கிறது, குடும்ப உறவுகள் உள்ளவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய உள்பூசல்கள் நிறைய இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம நட்பு வட்டாரங்களாலும் சில ஏமாற்றங்களை பார்த்துருப்பீங்க. மேலும் வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு 10ஆம் சொல்லப்படக்கூடிய செவ்வாய் வந்து நீச்சம் பெற்றிருக்கிறது வியாபாரம் சார்ந்த விஷயத்துல பெரிதளவுக்கு லாபங்கள் இல்லாத தன்மை, ஒரு மாதிரி சுமாரா, ஒரு மாதிரி டல்லா, ஒரு மாதிரி மந்தமா போகின்ற சில நிகழ்வுடையும் வந்து கடந்த காலங்களில் நீங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? குறிப்பா வேலை தொழில் அமைப்புகளை சில பேருக்கு வேலை ரீதியா பார்த்தீங்கன்னா அலைச்சல்கள் இருந்திருக்கும். அதே மாதிரி தொழில் செய்யறவங்க பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி என்ன சொல்றதுங்க, நிறைய போட்டிகள் அதிகரிச்சிருக்கும், நிறைய வியாபாரத்தை அந்த அளவுக்கு வருமானம் பார்க்க முடியாத தன்மைகளை உருவாக்கி கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா நடக்கிற டைம் பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ம சனி, அது ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க கண்டிப்பா வந்து இந்த இப்போ சதய நட்சத்திரக்காரங்க, புரட்டாதி நட்சத்திரக்காரங்க வந்து கொஞ்சம் கடுமையா கஷ்டத்துக்குள்ள இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சனி பயிற்சி அப்படின்றது அடுத்த வருஷம் நடக்க போகுதுங்க. ஜென்ம சனி உங்க ராசியை விட்டு சனி விலகிட்டாவே போதும், பாதிக்கு பாதி கஷ்டங்கள் குறைஞ்சிரும். ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து சனி பயிற்சிக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்குங்க. சரிங்களா? கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். இது வரைக்கும் நீங்க பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். கண்டிப்பா ஒரு பயனுள்ள ஒரு தகவலா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு இருக்கும். தாராளமா நீங்க போய் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் 6ஆம் இடத்துல வரைக்கும் நீச்சம் பெற்று பலம் இழந்த தன்மையில இருந்த செவ்வாய் வந்து வக்ரம் பெறது சிறப்பு தான். 10ஆம் அதிபதி 6ல மறைந்தாலும் கூட அவர் வக்ரம் பெறும்போது வேலை அமைப்புகள் நல்லபடியா உண்டு பண்ணி கொடுப்பாருங்க. அதாவது வேலை தேடிட்டு இருக்கிறவங்க அல்லது வேலை மாற்றம் செய்யலாம்னு சொல்லிட்டு நீங்க வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குங்க. ஸோ ஜாப் சேஞ்ச் பண்றதுக்கு நல்ல ஒரு ஃபேவரான ஒரு டைம் வந்துடுச்சு அப்படின்னே சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ தாராளமாக தற்போது நீங்கள் பணிமாற்றம் செய்யலாம். அதே மாதிரி வேலை தேடுறவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைச்சு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறுங்க. இதனால் வரைக்கும் தேவையற்ற வீண் முயற்சிகளை நிறைய தடைகள், நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது பலமா உட்கார போறார். சரிங்களா? ஸோ கண்டிப்பா முயற்சிகள் வெற்றி பெறும். அதே மாதிரி ராசிக்கு 10ஆம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கை இந்த மாத்தியம் முதல் போர்ல இருக்குங்க. 7ஆம் அதிபதி 10ல உட்காந்து குரு பார்ல இருக்கிறது சிறப்பு. வாழ்க்கை துணையார் வழியில சில நல்ல விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும். உங்களோட லைஃப் பார்ட்னருக்கு ஏதாவது வேலை கிடைக்காம ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பா உங்க மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு வேலை கிடைச்சிடும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குரு பார்வையில இந்த புதனும் சூரியனும் இருக்கிறது நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க சொல்லலாம். அதே மாதிரி நிறைய அறிவு தேடல்களுக்கு அதிக முக்கியத்துவம் தருவீங்க அப்படின்னு சொல்லலாம். புதிய புதிய விஷயங்களை தேடி போய் கத்துப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்க ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ஜாப்ல இருக்கீங்க, சைட்ல வந்து ஏதாவது கோர்ஸ் பண்ணலாம், ஏதாவது ஒரு பார்ட் டைமா படிக்கலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 6 months கோர்ஸ், ஒரு 3 months கோர்ஸ் நீங்க பண்ணலான்னு இருக்கீங்கன்னா அது இந்த டைம்ல ஓரளவுக்கு ஃபேவரா அமைஞ்ச முடியுங்க. தாராளமா அந்த மாதிரி படிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்ற ஒரு உகந்த ஒரு டைம் தான் இந்த டைம் அப்படின்னே சொல்லுவோம். அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும், காலேஜ் படிக்கிறவங்க, ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் பார்க்கும்போது இந்த டைம் வந்து எக்ஸாம்ஸ் வந்து நல்லபடியாக கிளியர் பண்ணி முடிச்சிருவீங்க. நல்ல ஒரு ஃபேவரான ஒரு டைம் தான். சரிங்களா? ஸ்டடீஸ் வைஸ் நல்ல ஒரு க்ரோத் கண்டிப்பாக உண்டுங்க. இதனால் வரைக்கும் ஒரு மாதிரி மந்தமா ஒரு சோம்பல் தன்மையோடு இருந்தவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஆக்டிவா வந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? ஸ்டடீஸ்ல நல்ல ஒரு க்ரோத் கண்டிப்பாக உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா
படிச்சு முடிச்ச உடனே டக்குன்னு வேலை கிடைச்சிடும். சரிங்களா? இப்பதான் நீங்க முடிக்க போறீங்க இந்த வருஷம் அப்படின்னா வேலை தேடுறீங்கன்னா கண்டிப்பா உடனே வேலை கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாம குரு வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பாக்குறது ஒரு வகையில ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா இந்த புதன் வந்து 8ஆம் அதிபதியாகவும் அவரே வருவார், 5ஆம் அதிபதியாகவும் வருவார். அப்போ மறைமுகமான வழியில வருமானம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணம் வர உண்டு பண்ணி கொடுக்கும். சரிங்களா? எதிர்பாராத வகையில சில தன லாபங்கள், எதிர்பாராத நபர்களால சில பண வரவை உண்டு பண்ணி கொடுக்கறது. ஸோ இதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகளை இந்த மாதம் வந்து வச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம புதன் குரு ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறது என்ன பண்ணா அந்த குடும்ப வாழ்க்கையில மட்டும் கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போகணும் இந்த டைமை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சுக்கரன் ஓரளவுக்கு நல்லா இருந்தா கூட சனி 7ஆம் இடத்தை பாக்குறது சிறப்பு கிடையாது. இந்த மாசம் 2வது பகுதியில 7ஆம் இடம்னு சொல்லப்படுற சூரியன் 11ல வந்து உட்கார்றது கொஞ்சம் சிறப்பு இல்லை. அப்போ எதிர்பாலினம் அதாவது ஆப்போசிட் ஜெண்டர் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. ஆண்களா இருந்தா பெண்கள் சார்ந்த விஷயத்துலயும், பெண்களா இருந்தா ஆண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனம் நீங்க கூடுதலா இந்த காலகட்டங்களில் எடுத்துக்கணும். தேவையற்ற அவப்பெயர் ஏற்படுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குங்க. அதுல கொஞ்சம் நீங்க பார்த்து இருந்துக்கிட்டா சிறப்பா இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்வை செய்யறதுனால கொஞ்சம் வேலை ரீதியா கொஞ்சம் அலைச்சல்கள் அவ்வப்போது இருக்குங்க. ஆனா நீங்க எந்த அளவுக்கு உடல் உழைப்பை போடுறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க உழைக்கிறீங்களோ அதை விட ஓரளவுக்கு லாபத்தை கண்டிப்பா பார்க்க முடியும். சரிங்களா? ஏன்னா எதுவுமே பண்ணாம எனக்கு நல்லது நடக்கும், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலையில முன்னேற்றம் கிடைக்குமான்னு சொல்லி யோசிச்சா கண்டிப்பா எதுவுமே கிடைக்காது. அதற்கான முயற்சிகள் நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும். சரிங்களா? அதுதான் வந்து இந்த ஜென்ம சனியில் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம். அதே மாதிரி மேரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமணம் செய்யறதுக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளுக்கும் இந்த டைம் வந்து ஓரளவுக்கு ஃபேவரா உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்குங்க. ஏன்னா சுக்கிரன் குரு பார்வையில 12ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறது ஒரு வகையில சிறப்பு தான். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் காதலானது நல்லாவே இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி காதல் வாழ்க்கையில ஒரு சண்டைகள் ஒரு பிரச்சனையோடு போயிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த பிரச்சனைகள் வந்து வெளியே வரதுக்கான சில வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குங்க. ஆனா என்ன இருந்தாலும் சரி ஜென்ம சனி நடக்குதுங்க. இந்த 7 சனி ஆரம்பிச்சுட்டாவே இந்த இளைய பருவத்திற்கு பார்த்தீங்கன்னா லௌகீக வாழ்க்கையில சில உள்ள நுழைச்சு அதனால ஒரு மன அழுத்தம் ஒரு மன கஷ்டத்தை கொடுக்குங்க. அதனால அதுல கொஞ்சம் எப்பவுமே நீங்க ஒரு என்ன சொல்றதுங்க ஒரு கேர் எடுத்துக்கிறது எக்ஸ்ட்ராவா ஒரு ப்ரிகாஷன்ஸோட அதை நீங்க அணுகிறது சிறப்பா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராசிக்கு 2ல ராகு இருக்காருங்க. நல்ல ஒரு பேச்சு சாதுரியத்தை கொடுப்பார். 8ஆம் இடத்துல கேது இருக்கார். ஞான மார்க்கத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் தர வைப்பாருங்க. நிறைய வந்து பாத்தீங்கன்னா கோயில்களுக்கு போறது, ஆலய வழிபாடு அதிகமா மேற்கொள்றது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சுற்றுலா மாதிரி நிறைய வந்து ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றது. ஸோ ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தராது. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நீங்க அதிகமா இந்த காலகட்டங்கள்ல பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாம சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறது சுப செலவுகள், சுப பண விரயங்களை உண்டு பண்ணி கொடுப்பார். அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடை அணிகலன்கள் வாங்கி போடுறது, நிறைய வந்து தங்க நகைகள் வாங்குறது, அழகு பார்க்கறது. ஸோ இதெல்லாம் நல்ல ஒரு ஏற்றத்துக்கான ஒரு காலகட்டமா சேவிங்ஸ் கொஞ்சம் அதிகப்படுத்தி இந்த மாதிரி அதாவது கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, வெள்ளியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஃபேவரான ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி சொந்தமா ஒரு வண்டி வாகனம் வாங்குறது அல்லது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட்ல வந்து ஒரு காரு பைக் வாங்கி போடுறது. ஸோ இதெல்லாம் நல்ல ஒரு ஃபேவரான ஒரு டைம் அப்படியே சொல்லலாம் இவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் சுய தொழில் செய்யறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த 10ஆம் இடத்துல சூரியன் இந்த மாசத்துடைய முதல் பகுதியில் உட்கார்ந்து இருக்கிறது ஓரளவுக்கு சிறப்பு தாங்க. போட்டிகள் இருந்தாலும் அந்த போட்டியில ஜெயிச்சு வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வேலை அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமா தாங்க இருக்கு. பெரிதளவுக்கு பிரச்சனைகள் பெருசா வராதுங்க. அதே மாதிரி இந்த மாதம் குறிப்பா 2 நபர் நல்ல ஒரு ஆதாயம் காத்துட்டு இருக்கு. அது யார் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது முதல் விஷயம் லைஃப் பார்ட்னர் தான். உங்க வாழ்க்கை துணையார் வழியில சில நல்ல விஷயங்கள், நல்ல ஒரு முன்னேற்றங்கள், அவங்களால ஒரு பொருளாதார ரீதியா ஒரு உதவி கிடைக்கிறது, ஒரு ஏற்றம் கிடைக்கிறது கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சூரியன் நல்லா இருக்கார். சரிங்களா? பிளஸ் புதனும் ஓரளவுக்கு கூட சப்போர்ட்டிவா இருக்கார். 2வது வந்து பாத்தீங்கன்னா நண்பர்கள் சம்பந்தப்பட்ட வழியில, நட்பு வட்டாரங்கள் சார்ந்த வழியில, புதிதாக அறிமுகமாகக்கூடிய நபர்கள் வழியில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள், ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கிறது, அவங்களால ஏதாவது ஒரு நல்லது நடக்குது லைஃப்ல. ஸோ இதுக்கு ஓரளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதத்துடைய முதல் பகுதியிலும் சரி 2வது பகுதியிலும் சரி. சரிங்களா? ஸோ இவங்க 2 பேர் வழியில நல்ல ஒரு சாதகமான விஷயங்கள் இந்த டிசம்பர் மாதம் கும்பராசிக்காரங்களுக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விநாயகர் வழிபாடு அதிகமா பண்ணுங்க, விஷ்ணு வழிபாடு அதிகமா மேற்கொள்ளுங்க. நிச்சயமா வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சந்திராஷ்டம நாட்களை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி மதியானம் 1 மணி முதல் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி விடியற்காலை 2 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குங்க. ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 8ஆம் இடத்துல மறைவார். 6ஆம் அதிபதி 8ல மறையிறது சிறப்பா இருந்தாலும் மனோகாரகன் அப்படின்ற வகையில மனதிற்கு காரகனான சந்திரன் 8ஆம் இடத்துல போய் மறையும் போது கொஞ்சம் மன குழப்பங்களை அதிகப்படுத்தி கொடுப்பாருங்க. ஒரு தெளிவில்லாம ஒரு குழப்பத்தோடயே நீங்க வந்து சுத்திட்டு இருப்பீங்க.
அதே மாதிரி சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அங்கீகாரம் கிடைக்க விடாமல் பண்ணணும். வேலை ரீதியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலட்சியங்களை உண்டு பண்ணி கொடுக்கும். தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போட்டிகளை அதிகப்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் மந்தத்தன்மையை உருவாக்கி கொடுக்குங்க. ஒரு மாதிரி டைலமோலையே சுத்த வைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டங்களில் நிறைய கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. மனசை தெளிவாக வச்சுக்கோங்க, எண்ணங்களை தெளிவாக வச்சுக்கோங்க, குழப்பிக்காதீங்க. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயங்களுக்கு அதிக முக்கியம் தருங்க. நெகட்டிவை பற்றி பெருசாக யோசிக்காதீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் நீங்கள் பண்ணாவே போதும். சந்திராஷ்டம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவனோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்.